ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா அயர்லாந்து மேட்ச்சு நியூயார்க்கில். பீடாக் வெல்கம் டு த ஷோ. மார்னிங் மேட்ச்சு. இந்த பங்களாதேஷோட வார்ம் அப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நியூ பால் நிறைய வேலையை காட்டுச்சு. இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? பில்லின் பிச்சு அப்படின்னா போன தடவையே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது என்னன்னா ஒரு சிந்தட்டிக் டர்ஃப் மாதிரி இருக்கும். அல அல அலன்னு அலையும் எல்லா பக்கமும், தொடர்ந்து அலையும். அதுவும் 10:30 மணிக்கு வேற ஆடுறாங்க அப்படிங்கும் போது கண்ணா அப்படின்னா அலையும். இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ஜெனரல் தியரி அதுதான் உங்களுக்கு. 7 ஓவர் 8 ஓவர் செட் பண்ணணும் இன்னிங்ஸை. அதுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏ வந்து எப்படி சேஸ் பண்ணாங்கன்னு கனடா ஓவர்ல 8 ஓவர்ல 48 இருந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் செட்டிங் ஃபேஸ். ஒரு 6ல இருந்து 8 ஓவர் போனா கூட இந்த மாதிரி ஒரு பிச்சில் நீங்க 160 to 170 அடிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சேஸ் பண்றது. ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து நீங்க ரன்னே வரலைனாலும் பரவாயில்ல, ஒரு விக்கெட் மேல போகக்கூடாது. 7 to 10 கன்சாலிடேட் பண்ணிட்டு 11 to 15 இங்கதான் நீங்க ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணணும். பர்டிகுலரா வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸை நிறைய இங்க டார்கெட் பண்ணணும். ஏன்னா பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த பேக் ஃபுட் புல்லு எக்ஸ்ட்ரா காஸ் மேல அடிக்கிறதெல்லாம் நிறைய அடிக்கலாம் நீங்க. தட் இஸ் வாட் ஆன் ஷோ கேஸ் அண்ட் பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் போல்டு. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போட்ட போது குல்தீப்புக்கு விக்கெட் விழல அப்படின்னா யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பிச் இஸ் திஸ். கடைசி 5 ஓவர் தான் ப்ரொடக்டிவ் ஃபேஸுக்கு நீங்க போகணும். 170 வந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். பட் இதே அயர்லாந்து 170 அடிச்சாலும் அவங்க அட்டாக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. Ireland might need 10 more runs to challenge India, but if India bats well and score 170, they can easily defend it. So based on the conditions, இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால அவங்க வார்ம் அப்ல காட்டவே இல்லை கண்ணில். அது ரொம்ப கிளியர் அவங்க யாரை வச்சு ஓப்பன் பண்ண போறாங்கன்னு. ஸோ அவங்க பிளேயிங்ல வந்து பி ரோஹித், கோலி, பண்ட் வில் பி 3, ஸ்கை 4, தூபே 5, பாண்டியா 6, ஜடேஜா 7, குல்தீப் 8, and then 3 fast bowlers. That is going to be Jasprit Bumrah, Mohammad Siraj, and Harshdeep Singh. ஏன்னா இது முதல்ல 2 பாயிண்ட். 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் போவாங்களா? அக்சர் வரமாட்டாரா? அது ஒன்று. பண்ணிட்டு பாருங்க, எல்லாரும் வந்து நம்பர் 5 நினைச்சிட்டே இருந்தோம். சட்டு நம்பர் 3 வந்துட்டார் பாருங்க. ரெண்டு பத்தி சொல்லுங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னா இப்போ 2 பேர் உங்களுக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்து 2 ரைட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இன்னொரு ரைட் ஹேண்டரு அப்படிங்கும் போது they want to get the left hander in mix. அதுக்கப்புறம் they have got Shivam Dube who's going to come at number 5. Then they have got Ravindra Jadeja coming after Hardik Pandya அப்படிங்கும் போது இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் அவ்வளவு பர்ச்சேஸ் கிடைக்காது அப்படிங்கும் போது யூ ஹாவ் டு பிளே 3 சீமர்ஸ். பாசிபிளி தட் குட் சேஞ்ச் when they go to சூப்பர் ரேட்ஸ் when they play in கரீபியன். இப்போ இன்னைக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாப்பா நியூ கினி வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், இந்த ராஸ்டன் சேஸும் அக்கீல் ஹசனும் இவ்வளவு திருப்புறாங்க பால. அக்கீல் ஹசன் இஸ் நாட் சம்மன் ஹூஸ் நோன் டு ஸ்பின் த பால் தட் மச். அப்படிங்கும் போது தே நோ வாட் இட் இஸ்ன்றதுனால இங்க சும்மா தேவையில்லாம 3 ஸ்பின்னர் ஆடுறதுன்றது பாயிண்டே கிடையாதுன்னு போது திஸ் ஷுட் பி த ரைட் பிளேயிங் லெவனு. இப்போ உங்களுக்கு வெளியேன்னு பாத்தீங்கன்னா சஹல், அக்ஷர் பட்டேலுக்கே உங்களுக்கு சான்ஸ் இல்லை வெளியிலங்கும் போது சஹலுக்கு சான்ஸ் இல்லை. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சீவ் சாம்சன். இப்ப சஞ்சீவ் சாம்சன் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு பண்ட்ன்றதுனால அவரும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அயர்லாந்து எப்படி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனு. You cannot take them lightly at all. They really got some quality players. Because they start with Paul Burney, ஒரு கிளாஸ் ஆக்ட் அந்த பால் பர்னின்றவரு. ஃபாலோட் பை ஸ்டிர்லிங், டேஞ்சரஸ் பிளேயர், டப் டிப்னு ஷார்ட்ஸ் ஆடுவாரு. அதுக்கப்புறம் 2 கன்வென்ஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க, லோர்கன் டக்கர், ஹாரி டெக்டர். அண்ட் தென் ஃபால் 2 பேருமே வந்து டெக்னிக்கலி சவுண்டு. நம்பர் 5 வந்து ஜார்ஜ் டாக்ரெல். அவர் வந்து ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா இருந்து பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. பேட்டிங் மட்டும் எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்காரு. பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. அப்புறம் நம்பர் 6ல உங்களுக்கு டெலானி, அவரும் வந்து ஒரு நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்னும் போடுவாரு. ஃபாலோட் பை த ஆல்ரவுண்டர் கர்டிஸ் கேம்பர், மார்க் அதேர், ஜோஸ் லிட்டில், பேரி மெக்கார்த்தி. இந்த பெஞ்சமின் ஒயிட் தான் வந்து இந்த 11th பிளேஸ் பிட்வீன் கிரைக் யங் அண்ட் பெஞ்சமின் ஒயிட் இருந்தது. இந்த பிச்சை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, they would rather go with 1 spinner டெலானி. ஸ்டெர்லிங்கும் ஏமாத்தி 2 ஓவர் லெஃப்ட் ஹேண்டர் வந்தா 1 ஓவர் 2 ஓவர் போட்டுருவான்றதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி தேர் பேட்டிங் லைனப். இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து செட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பர்னி டெக்னிக்கலி சவுண்டு, ஸ்டெர்லிங் டப் டிப்னு அடிப்பாரு, டக்கர் வந்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கலி சவுண்டு, டெக்டர் வந்து டெக்னிக்கலி சவுண்டு. இப்போ அங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங். பட் ரோஹித் சர்மா விராட் கோலி பத்தி நீங்க சொல்லவே வேணாம். பண்ட் இஸ் கோயிங் டு பிளே ஷார்ட்ஸ்.
நம்பர் 4 இஸ் சூரியகுமார் யாதவ். அங்க ஃபிளேர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் அப்படிங்கும் போது இந்தியா will have a little bit of edge. அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷர் அப்படிங்கும் போது எஸ், டாக்டர் கேன் பேட், டெலானி கேன் பேட், கேம்பர் கேன் பேட், மார்க்கதேர் கேன் பேட். பட் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா போது அந்த ஃபயர் பவர் ஜாஸ்தின்றதுனால அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. இப்போ பவுலிங்ல ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல யூ ஹேவ் டு பிக் 3 விக்கெட்ஸ் பாட்டம் லைன். Spinners are going to play the defensive role. Josh Little, yes, is good enough to pick wickets. The Mark Adero is very, very good. பேரி மெக்கார்த்தியும் அவ்வளவு குவிக்கு கிடையாது, ஆனா நல்லா போடுவார். கிரெய்கும் கூட்டு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு லெப்ட் ஆர்மர் லைக் ஹர்ஷதீப் சிங், சிராஜ் எல்லாம் அன்பிளேபிளா இருக்கும் இங்க. தென் தே காட் ஜஸ்பிரீத் பும்ராங்க போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்குன்றதுனால இந்தியா will go with a handsome edge of 62-38. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? கிரிக்கெட்ல நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது வாத்தியார. அயர்லாந்து ஓரளவுக்கு தண்ணி காமிச்சிருக்காங்க, பாகிஸ்தானை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்றீங்களா? இல்ல எல்லாம் நல்ல டீம் தான். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தெம், பட் தென் இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க வீரர். ஐ வில் கோ வித் யுவர் எட்ஜ். இந்தியா ஷுட் வின் திஸ் கேம் கம்ஃபர்டபுளி. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் பிகாஸ் ஆஃப் த சீம் மூமெண்ட் அண்ட் ஃபாஸ்ட் bowlers ஆர் ரியலி கோயிங் டு கம் இன் டு தி பிக்சர் இருக்கும்போது ஐ வில் பிக் முகமது சிராஜ், பிக் ஜஸ்பிரீத் பும்ரா. விராட் கோலி நீங்க விட முடியாது, என்ன பண்ணாலும் நீங்க விராட் கோலியை விட முடியாது. விராட் கோலி அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு சொன்ன 2 டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால ஹாரி டெக்டர், லோர்கன் டக்கர், அதுக்கப்புறம் ஜோஷ் லிட்டில். இந்தியா பேட்ஸ்மேன் ஆல்வேஸ் ஆர் ப்ராப்ளம் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowlers. சி மூவ்மெண்ட் இருக்கும், பர்டிகுலர்லி ஃபயர்லேண்ட் போல் ஃபர்ஸ்ட். டெஃபினெட்லி தே வில் ஹாவ் சம்திங் இன் தி பிச்சிங் வித் ஜாஷ் லிட்டில். என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா விராட் கோலி, முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, லோர்கன் டக்கர், ஹாரி டெக்டர் அண்ட் லிட்டில். இது கரெக்ட்னு சொன்னீங்கன்னா வியூவர்ஸுக்கு நெக்ஸ்ட் 5 முடிச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 5 என்ன? சூரியகுமார் யாதவ் விட முடியாது, ஹார்திக் பாண்டியா விட முடியாது, ரவீந்திர ஜடேஜா விட முடியாது. இந்த 3 பேர் கண்டிப்பா எடுத்தாகணும். இந்த சைடு பால் ஸ்டெர்லிங் நீங்களே சொன்னீங்க, அடிப்பாரு. அப்பப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருந்தால் bowling-ம் போடுவார். ஸோ பால் ஸ்டெர்லிங் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெலானி, அவரும் வந்து பின்னாடி லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஒரு 15-20 ரன் அடிச்சிருவாரு, ஒரு விக்கெட் எடுப்பார், ஒரு கேட்ச் பிடிப்பாரு. ஸோ ஃபேண்டசிக்கு ஏற்ற ஒரு பிக் தான் டெலானியும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பிக்: பால் ஸ்டெர்லிங், டெலானி, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா. ஸோ இதுதான் பீடா. இந்த மேட்சை பற்றி பார்த்துட்டோம். நியூயார்க்கில் நடக்க போகுது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஃபில்-இன் பிச்சை பற்றி, நீங்கள் கிளாஸே எடுத்திருக்கீங்க. பங்களாதேஷ் மேட்ச்சில் அது நிறைய ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த மேட்ச்லையும் ஆகுதான்னு பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் இந்தியா வந்து கேம்பெயினை வந்து 2 பாயிண்ட்ஸ் அயர்லாண்டோட ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதுக்கப்புறம் நீங்க பாகிஸ்தானோட ஆடுறீங்க. லெட் மீ பி எக்ஸ்ட்ரீம்லி ஹானஸ்ட் வித் யூ. நசீம் ஷா, முகமது ஆமீர், ஷஹீன் ஷா அஃப்ரிதி இந்த பிச் will be literally unplayable. அதையும் நான் சொல்லிடுறேன். அப்படிங்கும்போது this is a great opportunity for them to get used to the conditions. They have a dosage of the பாகிஸ்தானோட தோத்துருவாங்கன்றீங்களா? தோக்க மாட்டாங்க. தனியா வருவோம். அவங்க யார் ஆடுறது பேட்டிங் பாகிஸ்தானுக்கு? போலிங்க பத்தி சொன்ன பாகிஸ்தான்ல யார் அடிக்கிறது ரன்னு? they should not take அயர்லாந்து லைட்லி. இப்ப ஒரு ஓவர் ஜோஷ் லிட்டில் போடுறாரு, அப்படி இப்படி அலையுது 2 ரன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேரி மெக்கார்த்தியோ இல்லைன்னா மார்க் அதேரோ போடுறாங்க 3 ரன், 2 ஓவர் 5 for no loss. அப்புறம் இறங்கி வந்து சுத்தி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆறுது. இந்த மாதிரி பண்ணாம கண்டிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரிக்கியா இருக்கு அப்படிங்கும் போது இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. சி சூப்பர் 8 போது let me be very honest with you, no disrespect to the teams that is in the group, but it is expected that India and Pakistan to get into Super 8 if any miracle happens அப்படிங்கும்போது there is no carry over points also involved in it. உள்ள போனீங்கன்னா போறோம், they're going to play a fixed opponents, so they should not take it for granted. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா கண்ணப்பனெல்லாம் அடிக்க போனார். ஓகே, வார்ம் அப் மேட்ச் இட்ஸ் ஓகே. இங்கதான் நீங்க உங்க டிசிப்ளினை காமிச்சு ஜாஷ் லிட்டில் வந்து ஒரு நல்ல லென்த்ல போட்டு அப்படி வெளியே பால் அலையுதுன்னா ஃப்ரண்ட் ஃபுட் போய் வெல் அப் பண்ணி ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் ஆடணும். ஐபிஎல்ல இருந்து வரீங்க 220 230 பார்த்துட்டு திடீர்னு ஒரு 7 பால்ல ஒரு 2 ரன் 3வது பால் இறங்கி சுத்தி அதை பண்ணவே கூடாது. பிகாஸ் they are going to play a tougher opponent, when it comes to Pakistan, even though India will be favorites in that game also. அடுத்த மேட்ச் இப்ப நீங்க இந்த மேட்ச் ஜெயிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு ஒரு 153 ரன் அடிக்கிறீங்க, டிஃபெண்ட் பண்றீங்க, பாகிஸ்தானோட திருப்பி ஒரு கம்மியான ஸ்கோர் அடிக்கிறீங்க, டிஃபெண்ட் பண்றீங்கன்னா அந்த பேட்டிங் மொமெண்டம் போயிடும் கோயிங் ஃபார்வர்ட்.
அதனால உங்களுக்கு சூப்பர் எயிட்ஸ்ல இட்ஸ் கோயிங் டு பி டஃப். யூ கோயிங் டு ப்ளே இன் கரீபியன் பிச்சஸ். கண்டிஷன்ஸ் அப்சைட் டவுனா மாறும் போது எந்த அளவுக்கு நீங்க கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்றீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தி ஷுட் கிவ் தி டியூ ரெஸ்பெக்ட் டு அயர்லாந்து bowling when it comes to it. இந்தியா நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா, ஐ வாண்ட் அயர்லாந்து டு வின் த டாஸ், ஐ வாண்ட் அயர்லாந்து டு bowl ஃபர்ஸ்ட். அதுதான் எனக்கு வேணும். டெஸ்ட் த இந்தியன் பேட்டிங், வாட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் தி ஷோ வித் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆனா டு இவங்க ஆப்போனன்ட். டாஸ் ஜெயிச்சா bowling தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பா. இந்தியா. சார் இது ரொம்ப சிம்பிள். நீங்க அன்னைக்கு பார்த்த அன்பிளேயபிள் ஷோரிஃபுல் இஸ்லாம் ஒருத்தர் தான் போட்டாரு. அவங்க ரொம்ப அழகா சூப்பரா வந்துட்டு போட்டாரு. வார்ம் அப் யாரு கேம் கண்ணு பட்டுச்சோ கை அடிபட்டுச்சு அவருக்கு. இல்ல இல் பி பேக். அந்த மாதிரி ஒரு பிச்சில் உங்களுக்கு வந்துட்டு மெய்தி ஹசான், ஷகிப் அல் ஹசான்லாம் வந்து போலி கொடுக்குறாங்க. ஈவன் தோ இட் இஸ் a வார்ம் அப் கேம். அந்த மாதிரி ஒரு இதுல நீங்க என்ன பண்ணணும், தட் இஸ் வேர் யூ நீட் டு கெட் கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கேட்டா, முஸ்டாபிசுர் ரஹ்மான் தஸ்கீன் அஹ்மத் ரெஸ்டட்ன்றாங்க. வேர்ல்டு கப் ஜெயிக்கிறோம் நீங்க வரீங்க, என்னையா ரெஸ்ட்? கோலி 16 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஜெட் லேக் இருக்கும். இப்படியும் சொல்லலாம்ல. இப்ப சோரிஃபுல் விளையாடி தானே அந்த கடைசி ஒரு 3 ஓவர்ல நிறுத்தி இருந்திருக்கலாம். கடைசி ஒரு போட்டு தானே கையில அடி வாங்கினாரு. அதை நான் ஒத்துப்பேன். 3 ஓவர் நீங்க கொடுத்தது. அட்லீஸ்ட் இஸ் காட் a கேம் எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் யூ நோ வாட் த பிட்ச் இஸ் டூயிங், வாட் லென்ஸ் டு போல் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி விளையாண்டு ஒரு ஆடி ஒரு 2 ஓவர் போட்டு போயிருக்கலாம் ஆளுக்கு. அதான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு வார்ம் அப் கேம்? ஒருத்தர் 180 அடிக்கிறாங்க, நீங்க வந்து முக்கிய 120 அடிக்கிறீங்க. யூஎஸோட ஒரு சீரீஸ் நீங்க தோத்துட்டு வந்திருக்கீங்க. மொரால நீங்க லிஃப்ட் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? தட் இஸ் ஹவ் யூ ஷுட் கோ. அப்படிங்கும் போது இப்ப இந்தியாவும் இப்ப நாங்க இப்ப என்ன இது பண்றேன்னா, தட் இஸ் ஹவ் தே ஹேவ் டு சேலஞ்ச். அயர்லாந்து கொஞ்சம் ட்ரிக்கி ஆப்போனன்ட். நீங்க அயர்லாண்டோட சேலஞ்ச் பண்ண முடியாது. உள்ள அவங்களுக்கு டீசென்டான ஃபாஸ்ட் bowlers இருக்காங்க. என்ன வேணாலும் யூ கான்ட் டேக் தம் லைட்லி. இந்தியா வின் த டாஸ், இந்தியா ஹாஸ் டு bowl ஃபர்ஸ்ட், இந்தியா வில் bowl ஃபர்ஸ்ட். மத்த ஆப்போனன்ட்ஸோட வேணா நீங்க கேன் ரியலி திங்க் அபவுட், ஓகே ஃபைன், நவ ஐ வாண்ட் டு பேட் அண்ட் ஐ வாண்ட் டு டெஸ்ட் மை செல்ஃப் அப்படின்னு. நீங்க மத்த டீம்ஸோட நீங்க பேட்டிங் ஆடிட்டு கொலாப்ஸ் ஆகி மேட்ச் இப்படி எப்படி போச்சுன்னா, ஐ எம் சாரி, யூ ஆர் ஹியர் டு வின் அ வேர்ல்ட் கப், யூ cannot give any excuse at all. அப்படிங்கும் போது the most important thing is how they are going to start. I am going to start them extremely clinical. ஏன்னா நிறைய வந்துட்டு இந்த செலெக்ஷன்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ஒரு ட்ரோலு கண்ணா பண்ணான்னு நிறைய பேர் திட்டாங்க, இந்த பிளேயர்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னு. Set right all these things, they have to start well, and I'm very hopeful that they will start well. Let us see how this unfolds until we come back for yet another episode of T20 World Cup preview or review. Thanks a lot and bye-bye.